இன்றைக்கி நான் என்ன ரெசிபி கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ரொம்ப அசந்து போவீங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான, எல்லாருக்கும் விருப்பமான ஒரு அருமையான ரெசிபி கொண்டு வந்திருக்கேன். இந்த ரெசிபியை வந்து நீங்கள் ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுக்கலாம். இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஸ்நாக்ஸ் தேடும் போதெல்லாம் இதை சாப்பிட்லாம். வாங்க அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதை செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி வந்து 2 டம்ளர் அளவுக்கு வந்து கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் கோதுமை மாவு பயன்படுத்துவீங்க. இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்ததாக இதுக்கு வந்து நான் 1 டம்ளர் வர அளவுக்கு வந்து வெல்லம் எடுத்துருக்கிறேன். இப்போ இதை பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்ததாக அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் வந்து நம்ம 1 டம்ளர் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம் பொடி பண்ண. கூடவே வந்து 1.25 டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி விட்டுக்கோங்க. இந்த வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சா போதும். இதுக்கு வந்து பாகு பதம்லாம் தேவையில்லை. அந்த வெல்லம் வந்து முழுமையாக கரைஞ்சா போதும். நம்ம சேர்த்த வெல்லம் வந்து இந்த அளவுக்கு கரைஞ்சா போதும். தேவையான பக்குவம் வந்துருச்சு. அடுத்ததாக இந்த வெல்லத்தை வந்து நம்ம ஒரு ஃபில்டர், அதாவது ஒரு வடிகட்டி வச்சுக்கிட்டு நம்ம வெல்லைப்பாக வந்து இதோட சேர்த்துடலாம். நீங்கள் வந்து எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் கரைச்சிக்கலாம். நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வெல்லத்தில் வந்து தூசு துரும்பு இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம். நான் வந்து ஃபில்டர் பண்ணிக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த வெல்லைப்பாகு வந்து அதில் வந்து நல்லா கலக்கணும். அது வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. நம்ம சேர்த்த வெல்லைப்பாகு வந்து பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. மாவு பக்குவம் எந்த பக்குவத்தில் இருக்கணும் அப்படின்னா பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா தோசை மாவு பக்குவத்தில் இருக்கணும். இதுதான் சரியான பக்குவம். அடுத்ததாக இது கூட வந்து ஒரு பிஞ்சு அளவுக்கு வந்து ஏலக்காய் தூள், ஒரு பிஞ்சு அளவுக்கு வந்து உப்பு, அடுத்ததாக ஆப்ப சோடா வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஏலக்காய், உப்பு, ஆப்ப சோடா எல்லாமே நல்லா கலக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்த பிறகு வந்து இதை வந்து ஒரு மூடி போட்டு கரெக்டாக வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. 10 நிமிஷம் கழித்து நீங்கள் எடுத்து சுட ஆரம்பிச்சிடலாம். அடுத்ததாக அடுப்பில் ஒரு பெரிய கடாய் வச்சுட்டு அதில் வந்து முங்குற அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க, 3/4 அளவு. அடுத்ததாக நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த ஆப்ப மாவை வந்து மெதுவாக ஒரு கரண்டி எடுத்து ஊற்றுங்க. ஊற்றின உடனே வந்து சில நொடிகள்லேயே அது வந்து மேலே மிதக்கும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த அளவுக்கு மேலே மிதத்த உடனே இதை வந்து மெதுவாக அடுத்த பக்கத்துக்கு திருப்பி விடுங்க. திருப்பி விட்டுட்டு இது ஓரமான உடனே அடுத்த ஒரு கரண்டி எடுத்து மறுபடியும் ஊற்றுங்க. அதுவும் நல்லா மிதந்து வரும். இதுதான் பக்குவம். நீங்கள் எடுக்கக்கூடிய கடாயுடைய அளவை பொறுத்து 1, 2, 3 சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 ஊற்றி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி திருப்பி விட்ட பிறகு இது வந்து ஓரளவு பொன்னிறமாக வரும். 2 பக்கம் பொன்னிறமாக வந்த பிறகு, இந்த அளவுக்கு வந்த பிறகு இதை எடுத்துடலாம். இப்போ இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வீட்டில் இருக்கக்கூடிய சில பொருட்களை வச்சே செஞ்சிடலாம். நண்பர்களே, ஒரு வேண்டுகோள், நீங்கள் எந்த கண்ட்ரி, எந்த ஊர்லேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. ஓகே நண்பர்களே, இதே மாதிரி பக்குவத்தில் இதே அளவுகளோட நீங்களும் வந்து இந்த எளிமையான அப்பத்தை சுட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் சொந்தங்களும் பார்க்கணுமா அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர்களே, எல்லாரும் பாதுகாப்பாக இருங்க. இதே போன்று அடுத்து ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கிறேன். டேக் கேர். பாய் பாய். தேங்க்யூ.